அடுத்து நான் கேட்க வேண்டிய விஷயம், ஓகே. உங்களுக்கு சித்தாந்தம் இருக்கும். தப்பில்ல. ஒவ்வொருத்தரும் கொள்கை அடிப்படையில இருப்பாங்க. சிலர் வந்து நாத்தியத்தில தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஆன்மீக படத்துல நடிக்க மாட்டாங்க. சிலர் வந்து ஆன்மீக பயங்கர ஈடுபாடா இருக்கும். அவங்க நாத்திகம் அப்படி கேரக்டர் நடிக்க மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்தா அவருக்கு குடிப்பழக்கம் இருக்காது. ஆனா குடியார நடிக்க மாட்டாரு. சிகரெட்டு குடிக்க மாட்டாரு. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தாந்தம். அது மீறி அவங்க கலைத்துறையில நடிக்கணும், பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வற்புறுத்த முடியாது. இப்ப அவரு மோகன்ஜி கேட்குறது ஒண்ணே ஒண்ணு தான். இவரு படம்னா பாடியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப என் மேல என்ன குற்றச்சாட்டு? அது நானே தெரிஞ்சுக்கணுங்கிறாரு. இப்போ பொதுவா நான் கேட்டேன்னா, இப்போ மோகன்ஜினா பொதுவாக என்னன்னா, ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் அப்படின்னு நெனச்சிருக்கலாம். அப்போ ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில நான் பாடுனதுக்கா வருத்தப்படுறேன்னு சொல்லலாம். ஒரு நியாயம். ஓகே அப்பா. அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குப்பா. ஒரு ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் படத்தில பாடக்கூட சித்தாந்தம் இருக்குப்பா. ஓகே. அது வந்து ஏன் அப்படின்னா அதுக்கு கேட்க மாட்டோம். அது அவங்க இஷ்டம் சார். ஒரு 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 மத சார்ந்த படத்தில பாட மாட்டேன். ஒரு ஜாதி சார்ந்த படத்தில பாட மாட்டேன். அது அவங்க இஷ்டம். அது வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா, இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படத்தில பாடுனீங்கல்ல. லைவ்ல வந்து பாடுனீங்கல்ல. அப்போ மோகன்ஜி மேல ஒரு ஜாதி முத்திரை இருந்துக்குன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில மாரி செல்வராஜ் மேலேயும் அந்த ஜாதி முத்திரை இருக்கு. ஜாதி முத்திரை பதிந்த ஒரு இயக்குனர் தான். அப்போ அவர் படத்தில ஏன் பாடுனீங்க? அப்படி சொல்லுங்க. இவர் ஜாதி முத்திரை பாடுனா அப்போ அங்கேயும் நீ பாடிடக்கூடாது. அப்போ நாங்க சித்தாந்தத்தை நாங்க வரவேற்போம். ஒண்ணே ஒண்ணு தான். இந்த இயக்குனர் படத்தில பாடவே இந்தந்த இயக்குனர் படங்கள நான் பாட மாட்டேன்னு உங்களுக்கு சித்தாந்தம் இருந்துச்சுன்னா, நீங்க முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த படத்த இயக்குனது யார்? அதான் கேட்கணும். நமக்கு ஒரு நான் இப்ப எந்த யார் இயக்குனரா இருந்தாலும் பரவால்ல. என் தொழில் அப்படின்னு பாடிட்டே இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. சில இயக்குனர் படத்தில பாடுனதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்கன்னா, அப்ப நீங்க சில இயக்குனர் பாடக்கூடாதுன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. இன்னார் இயக்குனர்ட்ட தான் பாடுவேன். இன்னார் இயக்குனர்ல பாட மாட்டேன். அப்ப முதல் கேள்வி, இதுக்கு யார் இயக்குனர்ன்னு கேட்க வேண்டியது